எனக்குமே அப்பா இல்லை, ஒரே பொண்ணு, 2 அண்ணனுங்க, அம்மா. என்னை கொடுக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேற கேஸ்ட்னு சொன்னோன்னே ஒத்துக்க மாட்டாங்க, விட்டுட்டு போய் என்னென்னவோ பேசினாங்க. எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் அக்செப்ட். அந்த டைம்ல என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்க? வேண்டாம், வீட்டில் வேண்டானே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னும் போது நானே சொல்லிட்டேன், விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் பேசும்போது கூட பேர் சொல்லி கூட சொல்ல மாட்டேன், அவங்க அப்படின்னு என்ன சொல்லும் போது அது எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க வாடா போடான்லாம் சொல்லிடுறாங்க மேம். ப்ரொபோசல் எப்ப நடந்தது? எனக்கு டைப்பிங் கொஞ்சம் நீட் இருந்தது, வேற ஒர்க்ல தேவைப்பட்டதுனால நான் அதை போய் கத்துக்கலாம். ஆனா கத்துக்கல, டைப்பிங் கத்துக்கவே வரலங்க. நாங்க உங்களை சைட் அடிக்க தான் அங்க வந்திருக்காங்க, என்னையும் கத்துக்க விடல. ஸ்லிப்பர் கழட்டி விட்டு போனா எல்லாரும் கலைஞ்சிருக்கும், எந்த இவங்கள மட்டும் சேர்ந்து இருக்கும். நான் ஃபோன் வந்தா இவரை கூப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் இவங்க வீடு பார்த்துட்டேன் மேம், பின்னாடியே போனா இவங்க எங்க இறங்குறாங்க தெரியும். அப்புறம் டைரக்டா அவங்க அம்மா கிட்ட நான் பேசுவேன். உங்க பார்ட்னரோட ஃபேவரட்டான ஃபுட், இந்த ஃபுட் எப்ப கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கன்னா? பிரியாணின்னு பேரு வச்சாலே சாப்பிடுவாங்க, எழுதுறாலே சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது எப்படி ரொம்ப பேபி ஃபேஸ் மேம் உங்களுக்கு. உங்க பார்ட்னருக்கு சடனா இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுத்தா சர்ப்ரைஸ் ஆவாங்க டக்குன்னு? ட்ரெஸ் எடுத்து தரேன், ஒரு முடம் பூ வாங்கி தரேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு மேம். சண்டை வரும்போது ஃபர்ஸ்ட் யாரு சாரி கேப்பா 2 பேர்ல? கவி எங்கேயோ கிராமத்துல நடுத்தர மக்கள் வாழ்ந்துட்டு எங்க வீட்டுல இன்பமோ கஷ்டமோ துக்கமோ கவலையோ இது எல்லாமே கடந்து என் கூட இன்னைய வரையும் 15 வருஷமா நீ டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா அவன் மேல சரி ரொம்ப எல்லாத்தையும். உங்க கைக்குள்ளதான் என் கை இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுல இந்த கையில நான் மட்டும் இல்லை, என் குழந்தைங்க, என்னோட அன்பு, காதல் எல்லாமே சேர்ந்துருக்கு. கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மத்தில் இல்லை, அடுத்த ஜென்மத்திலையும் இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். லவ் யூ. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடந்தது? நான் 10th முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ அவர் ஒர்க் போயிட்டு இருந்தாரு, அப்போவுமே அங்கே வந்திருந்தாங்க. ரொம்ப ட்ரை பண்ணார் பேச, நான் பேசலை. அங்கே இருந்த சின்ன பையன்கிட்டலாம் சொல்லி பேரை தெரிஞ்சுக்க என்னென்னவோ ட்ரை பண்ணார். ஆமாம் மேம், இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது நேச்சுரல் தானே மேம். அதுக்காக யார் பேர் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் சொல்லிட முடியுமா? தம்பிலாம் சின்ன தம்பிலாம் டைப் பண்ணுவோம் மேம், நம்மகிட்ட ஜாலியாக பேசுவாங்க மேம். சரிடா அக்கா பேரை கேள்றா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்கிறாங்க. அப்படியே நான் ஸ்லிப்பர் கழட்டி விட்டு போனா எல்லாரும் கலைஞ்சிருக்கும், எந்த இவங்கள மட்டும் சேர்ந்து இருக்கும். அதெல்லாம் இவர் பண்ற வேலையா? தனியா ஓரமா விட்டுருக்கலான்ட்டு சேஃப்டியா இருக்கும். சேஃப்டியின் அடிப்படையில் எடுத்து வச்சிருக்காரு, நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. யாருமே வரமாட்டாங்க, ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பெஞ்சாக தான் உட்காருவாங்க. பட் வந்து இவர் எங்கே உட்காந்தாலுமே இவரோட அந்த பர்ஸு, கேப் இது எல்லாத்தையுமே எடுத்து வந்து என் பக்கத்தில் வச்சுட்டு போவார். நான் ஃபோன் வந்தால் இவரை கூப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பக்கத்துல இடம் கிடைக்காது, என்ன பண்றது சார்? நீங்க சொல்லுங்க சார், வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, செருப்பு பக்கத்துல வச்சிருக்கீங்க, வந்துட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க நீங்க சொல்லுங்க. ட்ரை பண்ண அவ்வளவுதான் மேம். நேம் தெரியாம நம்ம என்ன பண்றதுன்னு போது சின்ன பசங்க பர்த்டேவே இருக்காது, எனக்கு பர்த்டே ட்ரீட் தர வரீங்க, அதாவது வெளியில நான் சாப்பிடலாம் ஏதாவது வாங்கி தரேன் நானு அப்படின்ட்டு. பக்கத்துலேயே தான் மேம், பஜார்ல தான். ஆக்சுவலி வந்து 1 monthல இவ்வளோ விஷயம் நடக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் டைப்ரைட்டிங் கிளாஸ் என்ன ஒரு மாசம் கரெக்டா? அந்த 1 மாசத்துல இவ்வளோ டீடைல் நடந்துருச்சு. பேசி பார்த்தோம் மேம். நாங்க பார்த்துட்டு நான் தனியா இண்டிவிஜுவலா பார்த்தேன் மேம். அப்புறம் இவங்க வீடு பார்த்துட்டேன் மேம், பின்னாடியே போனா இவங்க எங்க இறங்குறாங்க தெரியும். அப்புறம் டைரக்டா அவங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டு மேம். என்கிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட. ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அந்த பேர் எப்ப தெரிஞ்சது? கவின் எப்ப தெரிஞ்சது? கவிதான்றது வந்து இவங்க ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சது மேம். இவங்க 2 பேர் வந்தாங்க, அவங்க மூலமா கொஞ்சம் சின்ன தம்பி பசங்க கிட்ட கேட்டு என்னதான் பேரு லக்ஷ்மின்னு சொல்லு, ஏதாவது நம்ம ஒன்று ஆரம்பிச்சாதான். அதான் இந்த பேர் சொன்னா நம்மளுக்கு பிடிக்காதுன்னா கூப்பிட்டே இருப்பாரு, உங்க பேர் லக்ஷ்மி தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னா என்ன வேணாலும் கூப்பிடுங்க, இந்த லக்ஷ்மி எல்லாம் கூப்பிடாதீங்க. உங்கள்கிட்ட டைரக்டா கேட்டாலும் நீங்க பேரே சொல்ல மாட்டீங்க. இல்ல, நான் அவர் என்கிட்ட ட்ரை பண்ணாங்க, நான் அதுக்கு அப்புறம் அப்படி இப்படி சுத்தி வச்சு போட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எப்பதான் சொன்னீங்க பேரு? நீங்க தான் சொன்னீங்களா? அதான் என் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டா.
அதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டு தான் மேம். பேரு கேட்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நார்மலாக வந்து எதையாவது பேசிட்டே இருப்பாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அடிக்கும் போது. நான் வந்து சீக்கிரமாக போயிடுவேன், ஏன்னா எனக்கு லீவுன்றதுனால நான் சீக்கிரம் போயிடுவேன். பாவம் இவர் தான் நைட் ஷிஃப்ட் போகணும், 8:30 தான் கிளம்பணும், 4 o'clockலாம் வந்துடுவார், திட்டிக்கிட்டே வருவார். ஐயோ இவன் வேற சீக்கிரம் வந்து உட்காந்துடுறான். ஆமாம் பண்ணுறது, வேலைக்கு போயிட்டு வரணும். ஆனால் ஒரு ரெஸ்பெக்டோட பேசுவாங்க, வாங்க போங்க. அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் பேசும்போது கூட பேர் சொல்லி கூட சொல்ல மாட்டேன், அவங்க அப்படின்னு என்ன சொல்லும் போது அது எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், மரியாதையாக பேசுவாங்க. மரியாதையா அவங்க அப்படி மேம். எங்கள் வீட்லேயுமே அது ரொம்ப பிடிக்கும். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ கூட பேசும்போது கவிதானே சொன்னாங்க அப்படின்னு அந்த வாங்க போங்க நான் சொல்லிடுவேன், அவன் தான் சொன்னான் அப்படின்ட்டு. அவன் வாடா போடான்லாம் சொல்லிடுறாங்க மேம். அது ஒரு ஃப்ளோவில் வந்துடுது. ஆனால் பட் அவங்க அது அந்த மெயின்டைன் பண்ணுறாங்க, அது எனக்கு பிடிக்கும். எதனால ஏன் வாங்க போங்க பர்டிகுலரா அப்படி சொல்றது? எல்லாருக்கும் இவங்கன்னு இல்லை, நான் எல்லாரையும் யாராவது அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஸோ என்னையுமே இங்கே வெளியில் போகும்போதும் சரி, டேரெக்டாக பார்த்துட்டு நான் 2-3 ஒர்க் பண்ணுறேன் மேம் அடிஷ்னலாக. மற்ற சைட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் நான் படிச்சது மேம் நான். ஸோ வெளில போகும்போது எல்லாமே அந்த பேசும்போது எல்லாமே அந்த பழகிடுச்சு. எங்கே போனாலும் நம்ம வந்து ஒரு இடத்துல நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், மதிக்கணும் போது அந்த ரெஸ்பெக்ட் அப்படியே கண்டினியூவாக நான் எல்லாருக்குமே கொடுக்குறது தான் மேம். ஆனா ஒய்ஃப்ன்றப்போ அதுவும் லவ் பண்ணி வர கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றப்போ இந்த செல்லமா பேசுறது, வாடி பொடி சொல்றது அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி சொன்னதே இல்லை. வாடி பொடியெல்லாம் பேசவே மாட்டேன். நானா கேட்பேன், ஒரு வாட்டியாவது வாடி இந்த டி சொல்றதுலாம் ஒரு ஆசை இருக்குல்ல எல்லா பெண்களுக்கும். பட் அவங்க சொல்ல மாட்டாங்க, எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. வாமா போமான்னு வாங்க, கவி கவி கவி. அது நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னா அது நல்லா இல்லை மேம். அது வாடி குழந்தைங்க எதுவும் சுத்தமா பேச மாட்டாங்க. என் பையன் யாரையுமே அப்படி கூப்பிடவே மாட்டான். எங்களுக்கு அதுவுமே தோண ஆரம்பிச்சது, சரி பையன் வந்துட்டான் இனிமே வந்து பேசுறதும் அதனால நானும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், வாட போன கூப்பிடுறது. இவங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து டக்குன்னு உங்க ஃபேமிலி இருப்பாங்க வாடா போட அதுதான், சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் வீட்டுக்கு போன ஃபர்ஸ்ட் டைம்லயே நடந்துருச்சு. என்ன அந்த இன்சிடென்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு போறீங்க, என்னெல்லாம் நடந்துச்சு? சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் வந்து ஜெகன் வடை சாப்பிடலான்ட்டேன். அவங்க வந்து டைரக்டா கேட்டாங்க, என்ன இது ஒரு புருஷனை போய் இப்பெல்லாம் கூப்பிடலாமான்னு கேட்டாங்க. சரி மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து கூப்பிட மாட்டேன், டக்குன்னு எப்படி வாங்க போங்கன்னு கூப்பிடு. அதில் அவர் புரிஞ்சுக்கணும், இல்லை பக்கத்தில் பேசினேன், இப்படி தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் பழகிடுச்சு, வாங்க போங்க அப்படின்னு. நம்மளும் எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்கிறது. அதுக்கப்புறம் வாங்க போங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. சரி ஓகே, நீங்க வந்து லவ்லாம் பண்ணீங்க. இந்த ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் யார் ஃபர்ஸ்ட் போய் ப்ரப்போஸ் பண்ணது? அந்த ப்ரப்போஸ் எல்லாம் எப்போ நடந்தது? ப்ரப்போஸா? அதுதான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நவம்பருக்குள்ளேயே நடக்குது. அம்மா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் வந்து லவ்லாம் பண்ணல, எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா இருக்காங்க, கல்யாணம் ஆகிட்டு தான் நான் உங்கள் பொண்ணை பண்ணுவேன், அது வரைக்கும் அவங்க படிக்கட்டும், நான் வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. சொல்லப்போனால் 11th 12th இவங்க தான் படிக்க வச்சாங்க. ஓ அப்படியா? ஓகே. ஸ்கூல்லவா? நீங்க 10th படிச்சிட்டு இருந்தீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சொன்னேன் மேம். போயிட்டு இருந்தாரு. ஓகே. வேலைக்கு போயிட்டு அடிஷனலா டைப்பிங் எடுத்தது நாலேஜ்க்காக. நான் கொஞ்சம் அதான் மல்டி ஒர்க் பண்ணியிருந்தேன் சொன்னேன். ஆமா. அப்ப என்ன அதுல வர்க் எனக்கு பண்ணிட்டு அந்த இருந்தீங்க? ஸ்கில் தேவைப்பட்டது மேம். நான் அப்பவே மெட்ரோ ஹோட்டல் தான். அப்பையில இருந்தே மெட்ரோ வர்க். ஒரே ஒர்க் தான். 12 இயர்ஸ் 13 இயர்ஸா சேம் தான். அதுவும் சேஞ்சஸ் இல்ல. அடிஷனலா எனக்கு சோர்ஸ் வேணும், என் ஃபேமிலி பார்க்கணும், நானும் வளரணும், பில்ட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அதனால நான் அடிஷனல் ஒர்க் நிறைய போவோம் மேம் வெளியில. அப்போ எனக்கு டைப்பிங் கொஞ்சம் நீட் இருந்தது, வேற ஒர்க்ல தேவைப்பட்டதுனால நான் அதை போய் கத்துக்கலாம். ஆனா கத்துக்கல. டைப்பிங் கத்துக்கவே வரலங்க. நாங்க உங்களை சைட் அடிக்க தான் அங்க வந்திருக்காங்க. அவங்க டைப்பிங் கத்துக்க தான் போனேன். அப்புறம் பார்த்துட்டு அப்படியே என்னையும் கத்துக்க விடல. நீங்க ஏன் கத்துக்கல? சரி அவர் லவ் பண்ண வந்தாரு, நீங்க ரொம்ப ஸ்டபர்னால பேர் கூட சொல்லாம இருந்தீங்களே. பேர் சொல்லாம தான் இருந்தா, ஆனா கவனிக்காம இருக்க முடியுமா? இப்படி வேணும்னே பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? நேம் சொல்றதுக்குள்ள மேம் எப்படி போராட்டம் ஆயிடுச்சு. ஊர் ஃபுல்லா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். எங்கயாவது சின்னதா மாட்டினா கூட வீட்டுல பெரிய கசிஞ்சா கூட போச்சு. அதனாலயே தெரியாது. ஆனா இவங்க வந்து டைரக்டா சொல்லிட்டாங்க. 2 வருஷமா வந்து ஃபுல்லா டீடைலா எடுத்துட்டாங்க. யாரு என்ன டீடைலா விசாரிச்சிருக்காங்க எல்லாமே. என்ன பேக்ரவுண்ட் ஒர்க்ல என்ன பண்ணீங்க சொல்லுங்க. எப்படி வந்து அந்த இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னா பண்ணுவாங்கல்ல, போய் பேக்ரவுண்ட் ஒர்க் பயங்கரமா தேடி கண்டுபிடிச்சு அவங்க பூர்வீகத்தையே எடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அண்ணனுங்களே எடுத்துட்டாங்க. எல்லாமே விசாரிச்சிட்டாங்க, A to Z சொல்லிட்டு. அவங்க அப்புறமா வந்து தான் என்கிட்ட இந்த டீடைல்லாம் சொல்றாங்க. ஒரே பையன் ஒரே அம்மா, நீ வந்து அங்க போனீங்கன்னா அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க, நீ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிலாம் வந்து என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்பவே புரிஞ்சிச்சு, ஓகே சொல்லிட்டாங்க இவங்க அப்படின்ட்டு. அப்புறம் டிசம்பர் 31 இவர் வந்து கேட்டாங்க, எனக்கு வந்து உங்கள் வீட்டில் சொல்கிறதுலாம் இல்லை, நான் ஏதோ உன்னை கட்டாயப்படுத்தி பண்ணுற மாதிரி இருக்கும், உனக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு. பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க மேம். சொல்லிட்டேன், அதான் சொல்கிறேனே, பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகே அவ்வளோதான்.
ஐ லவ் யூ ரோஸ் கொடுத்தது இதெல்லாம் கிடையாது. அவ்வளோதான், இதுதான் லவ். நீங்க வீட்ல போய் சொன்னதுமே அவங்க வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? எங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஆ அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணல. எங்கள் எல்லார் வீட்லேயும் ப்ராப்ளம் வரலாமா, ப்ராப்ளம் தான் வாழ்க்கை. அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் மேம். நான் வெயிட் பண்ணோம் சொன்னா கேட்டாங்க, இதெல்லாம் வெயிட் பண்ண மாட்டீங்க. என்ன ரீசன், எதனால அக்செப்ட் பண்ணிக்கல? கேஷ் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம், அதை நான் பேலன்ஸ் பண்ணணும். நான் என் சைடில் தான் பிரச்சனை. அதை நான் பேலன்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலி என் அம்மா ஓகே, ஏன்னா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. நான் அம்மா எனக்கு வேறு யாரும் இல்லைல்ல, ஏன்னா என்ன தான் படிக்க வச்சுருக்காங்க, நான் ஒர்க் பண்ணுறேன். அவங்க இன்னமும் டிஃபன் கடை போட்டுறாங்க. 40-45 வருஷமாக நான் பிறந்ததுலேருந்து அவங்க டிஃபன் கடை தான் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி வரையும். அப்படி இருக்கும்போது நான் அவங்கள மிஸ் பண்ணிட முடியாதுல்ல, மீதியும் பண்ண முடியாது, அவங்கள என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அம்மா ஓகே சொல்லும்போது எங்களை சுற்றி சொந்தக்காரர் இருக்காங்களே, அந்த சொந்தக்காரர் மூலமாக வர நிறைய ப்ராப்ளம் வந்து ஒன்றா வருது. ஆனாலும் ரொம்ப சுற்றி ஒரு ப்ராப்ளமா வந்துட்டே இருக்கும். என்னெல்லாம் நடந்துச்சு அந்த டைம்ல, என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்க? வேண்டாம் நீ இப்படி போவேணா, எனக்கு ரிலேஷன்லேயே நிறையா எங்கள் அத்தால வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு நிறைய சப்போர்ட்லாம் இருந்தது. ஆனால் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல மேம், நம்ம வாழ்க்கை எனக்கு ஒரு கட்டத்தில் எனக்குமே தோண ஆரம்பிச்சு, சரி வேண்டாம் விட்டுடலாம், இவ்வளோ பிரச்சனை வருது. அவங்க வந்து டெய்லி சொல்லுவாங்க, இப்படி சொல்றாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறேன். உங்களை வந்து வேண்டான்னு சொல்லியிருக்காங்களா? லைக் டேரக்டா என்ன வேண்டான்னு சொல்ல மாட்டேன், வீட்டில் சொல்றாங்க என்ன வேண்டான்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார் என்கிட்ட வந்து, வீட்டில் வேண்டானே சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னும் போது நானே சொல்லிட்டேன், விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுவும் வந்து பிளாக்மெயில் பண்ணுறது சாப்பிட்றதெல்லாம் விட மாட்டேன், விட்டுடலாம், இப்படியே சைலண்டாக போயிடலாம் அப்படின்னா, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். 4 வருஷம் வெயிட் பண்ணோம். 4 வருஷம் வெயிட் பண்ணீங்களா? 4 வருஷம் வெயிட் பண்ணோம். அவங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க வீட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க? 5 வருஷமா இப்போ நம்ம ஒரு அக்காக்கு மேரேஜ் ஆகல மேம். அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டு நான் வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணேன். அது வரையும் கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணீங்களா? ஆமா மேம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு வீடு மேம், நான் ஓட்டி வீட்டில் இருந்தேன், சேம் சொந்த வீடு தான் நம்மளுது. அப்போ வந்து இவங்களை மீட் பண்ணிவிட்டு என் அக்காவுக்கு ஒரு மேரேஜ் ஆகலை. நான் வேலைக்கு போய் நிறைய என் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஷைன் ஆகணும். அப்படி இருக்கும்போது நான் இவங்ககிட்ட சொல்லிவிடுவோம் அப்படின்னாவே, எதுவாக இருந்தாலுமே எங்கள் அக்காவுக்கு மேரேஜ், நான் வீடு ஒன்று கொஞ்சம் கட்டணும். வந்து ஃபோன்லாம் கிடையாது என்கிட்ட, அவர்கிட்ட இருந்தது ஃபோன் கிடையாது, ஃபோனில் பேச மாட்டோம். இவங்க வேலைக்கு போகும்போது எங்கள் வீட்டுக்கு இப்படி கிராஸ் பண்ணி போவாங்க, அப்படி போகும்போது அந்த பார்க்குறதோட சரி, கம்யூனிகேஷனே அவ்வளோதான். கம்யூனிகேஷனே அவ்வளோ, ஒரு ஸ்மைல் கொஞ்சம் ஸ்லோ, அப்புறம் ஹார்ன், அவ்வளோதான். ஒரு ஹார்ன் டிஃப்ரெண்டாக அடிப்பேன் மேம். ஆச்சுன்னா அந்த ஹார்ன் தான் கவிக்கு சிக்னல். ஆமாம், அவங்க சிக்னல் மார்னிங் ஷிஃப்ட்னா 7 o'clock போவாங்க, அந்த டைம் போய் வெளியே வந்து பார்க்குறது. ஆஃப்டர்நூன்னா 1 o'clock அப்படி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வெளியே நின்று பார்க்குறதோட சரி, வேறு எப்படியும் ஃபோன்லாம் பேசவே முடியாது. அப்படி இருந்தபோது இப்போ எங்கள் ஃபேமிலியில் நான் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் வீடு நான் கட்டிட்டு புது வீடு கட்டிட்டு தான் நான் அந்த கடன் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணேன். அது வரையும் நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். பட் இந்த மாதிரி ஃபோன்லாம் கிடையாது, பார்க்குறது பேச இல்லை, டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு பேசுவேன். அவங்க வீட்டில் போயிட்டு எல்லாரும் எதிரும் காமனாக பேசுகிறதா. அப்போ கூட என்கிட்ட பேச மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆசைலாம் இருந்திருக்குல்ல, நம்ம வெளியே போகணும், லைக் அவுட்டிங், அந்த மாதிரி ஆசைகள்லாம் வந்தது இல்லையா? வந்திருக்கு, எப்பயாவது ஒரு தடவை சினிமாக்கு. அதுவும் அவங்க அண்ணா, இன்னொரு அண்ணா நாகராஜ் அண்ணா, ஃபேமிலியோட ரிலேஷன், அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வருவாரு, நாங்கள் வீட்டுல சொல்லிட்டு, ஏன்னா அவங்க நம்மள ஏதாவது தப்பா நினைக்க கூடாதுன்றது என்னுடைய ஒரு பார்வை. சரி, அவங்க கூட வந்தா அவங்களும் ஸ்ட்ராங்கா நம்பி அனுப்புவாங்கல்ல. எங்க வீட்டுல எல்லாருக்குமே, உங்க வீட்டுல எல்லாருக்குமே ஓகே. இவர் பேசுறது வந்து அப்படி பேசுவாரு, என்ன பேசினாரு வீட்டுல, எப்படி கரெக்ட் பண்ணாரு, கவர் பண்ணுவாரு. நான் வந்து எனக்கு எந்த பழக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டாலே விட்டுருக்கலாம், ஆனா அப்படி சொல்ல மாட்டாரு. ஏங்க எனக்கு வந்து கிணறுன்னு தெரிஞ்சு நான் போய் விழுவேனா, அப்படி பண்ணுவேன், அப்படி நிறைய பேசுவாரு. அவங்க அப்படியே மயங்கிடுவாங்க. மேம் உண்மையை சொல்றது என்ன மேம், எனக்கு உண்மையிலே அந்த பழக்கம் கிடையாது. வந்து ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம். இவர் வந்து உண்மையை நீட்டி முளைக்க ரொம்ப நேரம் பேசுவாரு. ஆமா, கெடுதல்ன்றது கெடுதல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே. ஆமா பண்ணுவாரு, என்னவோ அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து தன்னை வந்து நான் வந்து ரொம்ப நல்ல மாப்பிள்ளைங்க, மிஸ் பண்றாதீங்க. ஆனா எங்க அண்ணங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே தெரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு, ஓகே பையனுக்கு எந்த பழக்கமும் இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் கேட்டாங்க. நிறைய போச்சு. விசாரிச்சிருக்காங்க பாருங்க மேம். ஏங்க எனக்குமே அப்பா இல்லை, சின்ன வயசுலயே ஒரே பொண்ணு, 2 அண்ணனுங்க, அம்மா. என்னை கொடுக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேற கேஸ்ட்னு சொன்னோன்னே ஒத்துக்க மாட்டாங்க, விட்டுட்டு போய் என்னென்னவோ பேசுனாங்க. இப்போ அதெல்லாம் அவங்க சமாளிக்கணும், ஏன்னா அம்மா தனியாக வளர்த்தாங்கன்னா என்ன வேணாலும் பேசுவாங்க. அதனால வந்து அவங்க ரொம்பவே வந்து கொஞ்சம்
ஸ்ட்ராங்கா இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்றேன் நான். நீங்க இப்பதான் சொல்றீங்களே, ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்ல மேம், என்கிட்ட விசாரிச்சு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க மேம். விசாரிக்கிறது எல்லாரும் தான் விசாரிப்பாங்க. என்கிட்ட சொன்னாங்க, விசாரிச்சோம். ஆனா அவங்க விசாரிச்சுமே எங்க வீட்டுல சொன்ன விஷயம் இதுதான், என்ன பிரச்சனையானாலும் நீ அங்கதான் இருக்கணும், நீ இங்க எங்க அண்ணன் வீடு இருக்கு, எங்க அம்மா வீடு இருக்கு, நீ வரக்கூடாது, இந்த பக்கமே வரக்கூடாது, நீ என்ன ஆனாலும் அதுதான் உன் வீடு அப்படின்னாங்க. பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கு. விசாரிச்சாலும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சப்போர்ட் பண்ணல. இப்பவுமே சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனைனா உன்னை கேட்க மாட்டேன், அங்கதான் போவோம், அங்க மட்டும் ஏதாவது சொல்லட்டும், உன்னை என்ன பண்ணுவோம் தெரியாது. இப்போ நமக்கு தான் மேம் சப்போர்ட். அவங்க வீட்ல இருக்கு எல்லாரும் மேம். நான் ஏதாவது சொன்னேன்னு நம்ப மாட்டாங்க. எல்லாரும் நீ சொல்லு அப்படின்னு எவ்வளவு தான் கேட்பாங்க. அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர் மேம். 5 பேருமே எனக்கு தான் சப்போர்ட். சித்திங்க, எங்க சித்திங்க எல்லாம் அவர்கிட்ட தான் கேட்பாங்க. நமக்கு தான் மேம் சப்போர்ட். உங்களுக்கு எப்படி இருக்குச்சா, நான் தான் உங்க வீட்டு பொண்ணு, என்ன விட்டுட்டு நீங்க என்ன எல்லாரும் வந்து ஜெகனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் கூட இவர் செல்லாயிட்டாரு. ஆக்சுவலா அவங்க ரிலேஷன்லயே அவர் ஆகிட்ட சரியா பேச மாட்டாரு, ஆனா எங்க ரிலேஷன்ல நல்லா பேசுறாருன்னும் போது ஓகே, எனக்கு அது பொண்ணுங்களுக்கே உண்டான ஒரு சந்தோஷம். நம்ம அம்மா வீட பார்த்தா சந்தோஷம் தானே, அது நிறையவே பார்ப்பாங்க. எஸ் சூப்பர். அதுக்கப்புறம் பேசியாச்சு. அந்த கல்யாண நாள் குறிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, எங்களுக்கு அது என்ஜாய் பண்ணவே முடியல. ஒரு பயம், பதட்டம், நல்லா என்ன நடக்கும், எவ்வளவு ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி மைண்ட் செட் மெச்சூர்டா போயிடுச்சு மேம். ஆக்சுவலி அந்த டைம்ல வயசு எனக்கு 24. 4 இது என்ன 1.5 வயசு குழந்தை மாதிரி இருக்கு. 24 வச்சுங்க. உங்களுக்கு 21. ஓகே. மேரேஜ் ஆகும்போது. ஆனா அந்த டைம்ல நாங்க மெச்சூர்டா தான் மேம் யோசிச்சேன். நான் யோசிச்சேன், என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே விளையாட்டுத்தனமா பண்ணிடக்கூடாது, தெரியாம அப்பா இல்லாத பையன், அவன் பாட்டுன்னு லவ் பண்ணான், அவன் பாட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், அப்படிலாம் சொல்லக்கூடாது, யாருமே நம்மளை சொல்லக்கூடாதுன்றதுக்காக இன்விடேஷன் அடித்தோம். நான் எல்லா சொந்தக்காரருக்கு கொடுத்தேன். வராங்க, வரல, ரிஜெக்ட் பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நான் வந்து மறைமுகமாக பண்ணலை, நான் முன்னாடியே எதுவும் தப்பாலாம் எதுவும் பண்ணலை, நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணல, தவறாகவும் நடந்துக்கல. நான் நோட்டீஸ் அடித்து எனக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு தான் நான் மேரேஜும் பண்ணேன். வரவங்க வரட்டும், வராதவங்க அது எனக்கு அப்போ தெரியுதுல, நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறேன், எது தப்பு எது சரி, சொசைட்டி சொல்லட்டும், நீங்கள் சொல்லாதீங்க. அவங்களுக்கு தவறுனா அந்த ஒரு ரிலீஜனோ கேஸ்ட் என்னோ ஏதோ அதோட அவ்வளோதான், அதோட ஹோல்ட் பண்ணி அப்படி நம்ம நடத்தி கல்யாணம் மேரேஜ்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு மேம் வாழ்க்கை. இப்போ வந்து நான் கேட்குற எல்லா கொஸ்டினும் உங்க பார்ட்னருக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நீங்க சொல்லணும். உங்க பார்ட்னரோட ஸ்லிப்பர் சைஸ் என்ன? 38. நீங்க சொல்லுங்க. அவரது 39. கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாஸ் ஆயிட்டீங்க. உங்க பார்ட்னரோட ஃபேவரட் கலர் என்ன? அவங்களுக்கு வந்து ஒயிட் ப்ளூ பிடிக்கும் மேம். அவருக்கு ரெட் பிடிக்கும். கரெக்டா? கரெக்ட் மேம். உங்க பார்ட்னரோட ஃபேவரட்டான ஃபுட், இந்த ஃபுட் எப்ப கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கன்னா? ஐயோ, பிரியாணின்னு பேர் வச்சாலே சாப்பிடுவாங்க. எழுதுறாலே சாப்பிடுறாங்க. அவ்வளவுதான். அவருக்கு வந்து தக்காளி சாதம் பிடிக்கும். ஆமா மேம். கரெக்டா? ஆமா. உங்க பார்ட்னருக்கு எது ரொம்ப பிடிக்கும், டீயா காஃபியா? அவங்களுக்கு டீ பிடிக்கும் மேம். டீ பிடிக்கும். அவர் எதுவுமே குடிக்க மாட்டாருங்க. டீ காஃபி எதுவும் கிடையாது. உங்க பார்ட்னர் ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம், சின்ன விஷயமா கூட இருக்கலாம், இந்த கற்பம்பூச்சிக்கு பயப்ப, அந்த மாதிரி சில்லி விஷயங்கள கூட. ஆமா, அவங்க எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க மேம். எதுக்கெல்லாம் பயப்படுவாங்க? இப்போ நம்ம நைட்ல வீட்டுல மேல, இப்போ நம்ம வெளில இருந்து வருவோம் மேம், வெளில போயிட்டு வருவோம், ஒரு 10 மணி ஆகும், மேல போய் டோர் போட்டு வெளில சுவிட்ச் இருக்கும், வா பயமா இருக்கும், வீட்டுல ஏதாவது இருக்கும், இருங்க மேல, ஓகேவா? ஏமா மேல கிடையாது, ஃபர்ஸ்ட் மேம் வீடு ஒண்ணா மேம், ரெகுலரா நீ வாழ்ந்துட்டு இருக்க, மேல போயிட்டு ஏதாவது பேக் வச்சுட்டு நீ உள்ள போற. எனக்கு அந்த டைம்ல எங்கயாவது பாக்கும்போது யாரும் நிக்கிற மாதிரி இருக்கும், நீ ஃபர்ஸ்ட் போயா ஒரு லைட் போடா, நீ யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் அது பயம். அந்த மாதிரி அவர் என்ன விஷயத்துக்குலாம் பயப்படுவார்? சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், எதுக்கெல்லாம் பயப்படுவாரு? பயந்ததே இல்லையே, இருந்தா தானே நான் ஏதாவது சொல்றது, பயப்பட மாட்டாரு. உங்க பார்ட்னரோட ஃபேவரட் ஹீரோயின் யாரு? ஹீரோயின், ஹீரோ. நீங்க வந்து ஹீரோ சொல்லுங்க, ஹீரோயின் சொல்லுங்க, நீங்க ஹீரோ சொல்லுங்க. அவங்களுடைய அவருக்கு வந்து த்ரிஷா பிடிக்கும், ஹீரோல வந்து சூப்பர் ஸ்டார் ஜோதிகா பிடிக்கும் மேம், அதுக்கப்புறம் விஜய் பிடிக்கும் மேம். சரி, உங்களுக்கு யாரு பிடிக்கும் சொல்லுங்க நீங்களே. டியூட் படம் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், அவரை பிடிக்கும். ஹீரோயின்ல? ஹீரோயின்ல பார்வதி. சரி, உங்க லிஸ்ட்லயே இல்ல சார், அப்படி ஒரு பேரே உங்களுக்கு தெரியல தானே? தெரியவே இல்ல மேம். நான் சொன்னா தானே தெரியும் இவங்களை பிடிக்கும், நான் அப்படி சொன்னதே கிடையாது, நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதெல்லாம். ஓகே, பார்வதி, பிரதீப் ரங்கநாதன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூல கிட்ட கரெக்ட்டா சொல்லணும். கரெக்ட்டா சொல்லிறேன். டன், சூப்பர். உங்க பார்ட்னர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப என்ன கலர் Dress போட்டுருந்தாங்க? ஐயோ, இது சுத்தமா தெரியாது. பிரவுன் கலர் மேம். பிரவுன் கலரா? என்கிட்ட பிரவுன் கலர் ட்ரெஸ்ஸே கிடையாது. நீங்க ஒரு 15 வருஷம் முன்னாடிங்க, என்னங்க? நான் பிரவுன் கலர் ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டேங்க. கவி என்ன இப்படி சொல்லிட்ட? சரி, ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்? டாப் தான், வேற என்ன? பேண்ட் ஷால்லாம் இல்லையா அதுக்கு? அது சொல்லுங்க.
அந்த எல்லா கலரும் சொல்ல முடியாதுல்ல, என் கண்ணில் வந்து நிக்குதுங்க அது. ஐயோயோ பிரவுன் கலர். அப்போ அந்த நிகழ்வு சொல்றேன். எப்படி இருந்தாங்க சொல்லுங்க, அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப எப்படி ரொம்ப பேபி ஃபேஸ் மேம் உங்களுக்கு. குழந்தை ஏங்க பேபி ஃபேஸ்ல ப்ரௌனு, கீழே ஒரு ஷாலு, அவங்க ஸ்லிப்பர் கூட பக்கத்துல விடும்போது அந்த நோட்லாம் பண்ணுவோம் நான். இப்போ அது இன்னும் மட்டும் அது விட டீடைல்டா சொல்ல நீங்க வரைஞ்சு காமிச்சிருப்பாரு இப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால பேசிக்கா ஐடியா வந்ததுனால சொன்னேன் மேம். பாருங்க இவ்வளவு நான் ஃபர்ஸ்ட் சூப்பரா டைம் பாக்கும்போது கர்ஷிப் கட்டுவாரு, கிளாஸ் போட்டுருந்தாரு, கேப் போட்டுருந்தாரு, ஒயிட் கலர் கேப். உங்க பார்ட்னருக்கு சடனா இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுத்தா சர்ப்ரைஸ் ஆவாங்க டக்குன்னு? சர்ப்ரைஸே ஆக மாட்டாருங்க மேம். டக்குன்னு ஏதாவது உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன், பெருசால வேணாம் மேம், சிம்பிளா ட்ரெஸ் எடுத்து தரேன், ஒரு முடம் பூ வாங்கி தரேன், அவ்வளவுதான் மேம், முடிஞ்சிச்சு மேம். அதுக்கே பல கோடிக்கு சமம் மேம் என்ன பொறுத்த வரையும். அவருக்கு அந்த மாதிரி அவர் சர்ப்ரைஸே ஆக மாட்டாரு. சண்டை வரும்போது ஃபர்ஸ்ட் யாரு சாரி கேப்பா ரெண்டு பேர்ல? அவர் சாரியே கேட்க மாட்டாரு எப்பவுமே. அவர் தப்பு இல்ல பண்ணாலும் மேம், நான் சாரி கடந்து போயிடுவேன் மேம். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருந்தா பிரச்சனை. இதுல கடந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாரி கேட்க சொன்னா கடந்து போயிடுறது இல்ல சார், அப்பதான் இன்னும் கோவம் வரும் எனக்கு. நம்ம ஏதாவது பெருசாயிட போகுது. நான் வந்து யோசிச்சிருவேன், எப்படின்னு சாரி கேட்க நானே போறேன் கேட்கிறேன். வந்து கேட்கவும் பேசவும் மாட்டேன். சண்டை வந்தா பொதுவா வந்து நம்ம இப்ப சண்டை போறோம்னா எல்லார் வீட்லயும் என்ன நடக்கும், ஹஸ்பண்ட் தான் வந்து பேசுவாங்க. இங்க அப்படிலாம் கிடையாது, அப்படியே உல்டா. பாருங்க பேசவே மாட்டாரு. சண்டையே அதுதான் எனக்கு. நீ சண்டை கூட போட்டு பேசிடு, திட்டிடு, அடிச்சிரு, ஆனா பேசாம இருக்காத நான் சொல்லுவேன். அவர் பேசாம தான் இருப்பாரு. எங்க அப்படி பண்றீங்க? மேம் எமோஷனலி ஏதாவது வாக்குவாதத்துல போய் வேற எங்கேயாவது முடிஞ்சிட போது நான் கடந்து போயிடுவேன் மேம். ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. கோவப்பட்டா என்ன பேசுறது, சண்டையே போட மாட்டாரு, அமைதியா இருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப சண்டை போட்டா கூட பரவாயில்லன்னு தோணும். பேச மாட்டாரு. நம்ம என்ன பேசுறது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டு பேர்ல வந்து யார் இந்த கியூட்டா அந்த லவ் யூ சொல்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது, இந்த ரொமான்டிக்கா இருக்கலாம்? ரெண்டு பேருமே நான் சொல்லாம அவர் மட்டும் கேட்டேன்னு அர்த்தம். சூப்பரா இருக்கு. என்ன சொல்றீங்க? லவ் யூன்றது எங்க இருக்கு, சூப்பரா இருக்கு, சம்பந்தமே இல்லாம சொல்றீங்களே. அவரோட லாங்குவேஜ்ல லவ் யூனா சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, நல்லா பிரசன்ட் பண்ணு, பிரசன்டபிளா இரு, சிச்ச முகத்தோட இரு, ஃபேஸ் கூட போய் கண்ணாடில பாத்துட்டு கேக்குறது ஒரு வேர்ட், ஆனா லவ் யூ சொல்றது வேற 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 விஷயங்கள். நாங்க வந்து 10 லைன்ல எல்லாம் கேட்கல, 2 வார்த்தையில தான் கேக்குறோம். சரி, இங்க வேற இப்ப வந்து இந்த செக்மெண்ட் ஃபைனலா முடிஞ்சிருச்சு. ஆனா வந்து எனக்கு சடனா இப்போ ஒன்று தோணுச்சு, நீங்க வந்து லவ் யூவே சொல்லாத காரணத்தினால், இப்ப வந்து ப்ரொபோஸும் பண்ணாத காரணத்தினால் நீங்க வந்து கவிக்கு அழகா வந்து ஒரு ப்ரொபோசல் ஒன்று பண்ணும். இப்போ கவி எங்கேயோ ஒரு கிராமத்துல நடுத்தர மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்க வீட்டுல இன்பமோ கஷ்டமோ துக்கமோ கவலையோ இது எல்லாமே கடந்து என் கூட இன்னைய வரையும் 15 வருஷமா நீ டிராவல் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா நான் உன் மேல வச்சிருக்க ஒரு அன்பு தான். ஐ லவ் யூ. என்ன சொல்றதுனே தெரியல, டக்குனு முட்டி போட்டுட்டாரு. பாருங்க இவ்வளவு ரொமான்டிக் பர்சனா இருந்திருக்காரு, அவரை போய் நீங்க வந்து லவ் யூ சொல்லுங்க. இது ரொமான்டிக்கா இருந்ததா? இருந்தது, சென்டிமெண்டா இருந்தது எனக்கு. சரி, நீங்க உங்க ஹஸ்பண்ட் கொண்டு சொல்லணும்னா என்ன சொல்லணும்? இந்த மாதிரி எப்பவுமே என் லைஃப்ல உங்க கைக்குள்ள தான் என் கை இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுல இந்த கையில நான் மட்டும் இல்லை, என் குழந்தைங்க, என்னோட அன்பு, காதல் எல்லாமே சேர்ந்துருக்கு. கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மத்தில் இல்லை, அடுத்த ஜென்மத்திலையும் இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் வந்து ஸ்பெஷலாக அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லவ்ன்றது வந்து உங்களுக்கு 100% பொருந்தும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு அன்பான ஒரு அந்நியமான ஒரு கப்பல். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.